வணக்கம். எங்களோட காலேஜில் பார்த்தீங்கன்னா பிபிஏல ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ஸ்டடீஸ் அது என்ன, ப்ளஸ் டூவில் படிச்சிங்க, இந்த 3 இயர்ஸில் எங்கெல்லாம் ட்ரைனிங் போனீங்கன்ற பற்றி நீங்களே டேரெக்டாக சொல்லுங்கள். Hi, I am Tayal Nagi. I am studying. I am completed my 12th standard in Tirnagar Indira Gandhi School. After completed my 12th standard, I interested in to come in airlines and joined this college, Boston Institute. Here first semester I will completed in online only. After 1 year I came to college. Second year I went to training in Pondicherry, then Mahabalipuram. After I completed in training period, what you learn from other industries? Additional languages or how to communicate with the guests? How to invite guests, yes, customer services I learned in training. Okay, very good. Then I went to Karnataka for 6 months in hotel training. Okay. There I learned so many things of how to live separately from family. Then how will be in So additional language, did you learn any additional languages like Kannada or Hindi? I learned Kannada. Very good, very good. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? ஜாப்க்கு இன்டர்வியூ போகிற இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் போட்டிருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போட்டிருந்ததுலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். வெரி குட். ஸோ எப்படி நீங்கள் ஏர்போர்ட்டில் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணி போயிருந்தீங்க? மேம் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. காலேஜ்லேருந்து எனக்கு ரெஃபர் பண்ணி என்னை அதுக்கடுத்து வந்து ஏர்போர்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டாங்க. இப்போ நான் வந்து எபிக்ஸ் கேஷ் வேர்ல்ட் மணி லிமிடெட் மணி எக்ஸ்சேஞ்சில் கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன் சென்னை இன்டர்நேஷனல். சென்னை இன்டர்நேஷனல். வெரி குட். மந்த்லி உங்கள் டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணிடுறீங்க? மந்த்லி டார்கெட் கொடுப்பாங்க, டே வைஸ் ஸ்டில் டார்கெட் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணி இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற மெடல் வாங்கியாச்சு. வெரி குட், வெரி குட். அந்த மெடல் நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு பையன் இப்போ 6 months ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் காட்டுறாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட அச்சீவ்டு அவார்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் இல்லையா? ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறீங்க. கொண்டு வந்துருக்கீங்களா? ஃபோட்டோவில் வச்சுருக்கீங்க. ஓகே. ஸோ சொல்லுங்கள் மேடம், நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இன்றைக்கி ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு ஃபேமிலியை பார்த்துக்கிறா இப்போ. ஓ, வெரி குட், வெரி குட். ஓ, அப்படியா? சரி, 2020 இறந்துட்டாங்க. ஓ, அதுலேருந்து இவன் இதில் படிச்சுட்டு மேமோட ஹெல்ப்பால் தான் நான் டக்கு அப்படி சேர்ந்து அவங்க சொல்லி கொடுத்ததை அதை கேட்ச் பண்ணி மேம் சொன்னாங்கன்னா அது கரெக்டாக நான் செய்யணும்னு சொல்லி அதையே ஃபாலோ பண்ணி இடையில வர்ற மாதிரி இருந்தால் கூட இல்லை நான் சொல்லியிருக்காங்க 1 year முடிச்சுட்டு தான் நான் வரணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருந்தேன். எனக்கு அதுதான் பெரிய பெருமையாக இருந்தது. சின்ன பிள்ளைல ரொம்ப சேட்டை பண்ணாலும் நீங்க உங்க பொண்ணு கூட பிரிஞ்சு இருந்திருக்க மாட்டீங்க இல்லையா? +2 வரைக்கும் உங்க கூடயே இருந்திருப்பீங்க. டெய்லி எனக்கு பிரிதல் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பாண்டிச்சேரி ட்ரைனிங் இல்ல கர்நாடகா ட்ரைனிங் சொல்லும்போது எப்படி உங்களோட மைண்ட் செட்? சிரமமா தான் இருந்தது. அப்ப எனக்கு ஒர்க் இருந்தது கொஞ்சம் தெரியல. ஸ்கிரீன் பிரிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டோம். ஓகே, ஓகே. ஆனா ஃபுல்லா இவ தான் எனக்கு ஃபேமிலி பாத்துக்கிறா, தங்கச்சியும் இவ தான் பாத்துக்கிறா. தங்கச்சிக்குமே எதுனாலும் வந்துருவா, வந்து லீவ் கேட்டு வந்து பார்த்துட்டு போவா. அப்பா ஸ்தானத்துல இருந்து இவ தான் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மேம் சொல்லுவா, மேம் சொல்லுறது கரெக்டா சேரணும், நானு மேம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஜாப்புக்கும் மேம் தான் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அவங்க சொன்னதுல ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்களோட சிஸ்டரை பாத்துக்கிறாங்கன்றது ஒரு எனக்கு மன தைரியம் தான் கொடுப்பா. எனக்கு எங்க இருந்தாலும் நான் பயந்துட்டு இருப்பேன். எப்படின்னா நான் பாத்துக்குவேம்மா, நான் பண்ணிக்குவேம்மா, நீ என்ன இப்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்னே ஆம்பளை பையன் மாதிரி போல்டா, உண்மையிலே ஆம்பளை பையன் மாதிரி தான், போல்டு தான். எனக்கு தைரியம் தான் கொடுப்பாங்க. அது காலேஜ்ல இருந்து போறதுனால எனக்கு ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கை. மேம் சொல்லியிருக்காங்க இதனால நம்ம பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. அகாமடேஷன் அவங்களே ப்ரொவைட் பண்ணிரனால எனக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருந்துச்சு. ஓகே, எபிக்ஸ்ல அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணிரலாம். எபிக்ஸ்ல இல்ல. ஓகே, முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி. ஓகே. ஸோ ஒரு 1.5 years 2 years ட்ரைனிங் போகும்போது எல்லா இடத்துலையும் ஃபுட் அகாமடேஷன் கொடுத்தனால ஃபர்ஸ்ட் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போகும்போது இன்ட்ரோடியூஸ் ஆறாங்களா தெரியாதுல்ல. எல்லாமே வந்து காலேஜ் சைட்ல இருந்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூர் இருக்கிறப்போ ஃபியர் இல்லாம இருக்க முடியும். இப்போ நம்ம லேர்ன் பண்ண பிறகு நம்ம தனியா அகாமடேஷன் எடுக்கிறப்போ அது இப்போ பெருசா பழகிட்டான் நல்லா, அதனால அங்க பண்ணிக்கிறான். அந்த ஒரு 2 வருஷம் அந்த பாண்டிச்சேரி கர்நாடகால அவங்க அகாமடேஷன் இருந்து பழகிட்டாங்க. இப்போ ஒரு போனஸ் வந்துருச்சு, நீங்களே பிரைவேட் உமன்ஸ் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியே இன்றைக்கி அவங்க இருந்து ஒரு பொண்ணு ஒரு டிகிரி முடிச்சு இப்போ தான் முடிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியவே அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிங்க. ஆஸ் பிரின்சிபல் மேடம் அனுப்பக்கூடிய ட்ரைனிங்லாம் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுன்னா உங்களுக்கு அருமையான ஒரு ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.